வணக்கம் கன்னிராசி அன்பர்களே, நெக்ஸ்ட் ஜென் காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. உங்கள் ராசிக்குள்ளர செவ்வாய் அமர்ந்திருக்கக்கூடிய காலகட்டமான இதிலே உங்களுக்கு ஆடி மாதத்தில் எப்படி இருந்த பலன்னு பார்த்தோம்னா, உங்கள் ராசியினுடைய 11வது இடம் லாபஸ்தானமான கடகராசிக்குள்ளே இருந்ததுனால ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணி எல்லாத்தையும் சமாளிச்சிட்டிங்க. தொழில் ஸ்தானத்துலேயும் குரு இருந்ததுனால, சுக்கிரனோடு சேர்ந்ததுனால கொஞ்சம் அப்படி முன்ன பின்ன இருந்துச்சு. ஆனாலும் பரவாயில்லன்னு ஓட்டிட்டீங்க. சுக்கிரன் எப்போயும் கலகத்தை கொடுப்பார், பொருளழிவை கொடுப்பார் 10லேன்னு சொல்லியிருப்போம். அப்போது உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு. ஆனால் 19 ஆகஸ்ட் அன்னைக்கு இந்த சுக்கிரன் வெளியில் வந்து இந்த லாபஸ்தானமான கடகராசிக்குள்ளே வந்துடுறார். அப்போது உங்களுக்கு லாபம் நல்லதாக அமையப் போகிறது. முக்கியமாக வீட்டிலே சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்துவார். இந்த மாதம் நல்ல சாப்பாடு கிடைக்கும் ஃபஸ்ட் கிளாஸாக. 2ஆம் இடம் அப்படிங்கிற துலா ராசியை குருவும் பார்க்க போகிறார். அதனால் பண வரவுக்கும் சாப்பாடு போன்ற விஷயத்திலும் குறைவு இருக்காது அப்படிங்கிறது க்ளீனாக தெரியுது. 10ஆம் இடத்துல தொழிலில் ஆசிட்டிஸ் உட்கார்ந்துருக்கிற குரு நல்லதொரு பலன்களை மாற்றி உங்களுக்கு கொடுப்பார். இடப்பெயர்ச்சிகளும் பிரயாணங்களும் உண்டு. நீங்கள் எண்ணிய வாங்கு உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தினால் நல்லது நினைச்சு நல்லது செய்கிறது நல்லது. அது கிளியராக இருக்குது. 11வது இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கிரனும் புதனும் உங்களுக்கு லாபத்தை பெருக்கி தருவதற்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துருவார். முக்கியமாக புதன் அமர்ந்ததுனாலே ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். 12ஆம் இடத்துல சூரியன் வந்துட்டாருங்களே அப்படின்னா கொஞ்சம் தன விரயம் இருக்கும். சுப செலவுகள்லாம் நடக்கிறதுனால செலவு எல்லாம் இருக்க தானே செய்யும். அந்த செலவு இருக்க தான் செய்யும். கேது சேர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் மருத்துவ செலவும் உண்டு அப்படிங்கிறது மைண்டில் வச்சுக்கோங்க. குடும்பம் தொடர்பான மருத்துவ தொடர்பு உண்டு. செவ்வாய் தன் பார்வையாலே தனுசு ராசியை பார்க்கிறார், மீனராசியும் பார்க்கிறார், மேஷராசியும் பார்க்கிறார். அப்படிங்கிறதோ இந்த தனுசு ராசியில் பார்ப்பது உங்கள் 4ஆம் இடம் அப்படிங்கிறதுனால் மண் மனை வாகன யோகம் கொண்டவர்கள் உங்களுக்கு புதிய விதத்திலே வாகனங்கள் வாங்குவதற்கும் மண்மனை வாங்குவதற்கான செலவுகளையும் ஏற்படுத்துவார். அதே போல் உங்கள் ராசியினுடைய 7ஆம் இடம் அப்படிங்கிற மீனராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்ப்பதனாலே கலத்திரம் தொடர்பான அவங்களுக்கு வந்து நகைகள் வாங்கி கொடுக்கறது, வஸ்திரங்கள் வாங்கி கொடுப்பது, துணிமணிகள் வாங்கி கொடுப்பது, அவர்களுக்கு சொத்துக்களை எல்லாம் வாங்கி கொடுப்பது, இப்படி அவர்கள் பேரிலும் சில செலவுகளை வைத்துக் கொள்வீர்கள். 8ஆம் இடம் அப்படிங்கிறதுனால எதிர்பாராத செலவுகளும் உண்டு, வரவுகளும் உண்டு. சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்களை போட்டு பெருசாக வரக்கூடிய வளர்ச்சி தொடர்பான விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த செவ்வாயின் பார்வை உங்களுக்கு ஏற்படுத்தும். சனி பகவானும் தன் பார்வையால் பார்க்கக்கூடியது 9ஆம் இடமான குரு அமர்ந்த இடத்திலிருந்து பார்க்கும்போது 10ஆம் இடத்திலே குரு அமர்ந்து உங்கள் 2ஆம் இடத்தை பார்க்கிறார் அப்படிங்கிறது பார்த்தோம். தனுசு ராசியையும் பார்க்கிறார்னு பார்த்தோம். கும்ப ராசியில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கிறார்னு பார்க்கிறோம். இந்த பார்வை எல்லாமே உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதாகும். ஏன்னா இதெல்லாம் கேந்திரஸ்தானம்னு சொல்லுவோம். 2, 4லாம் இந்த 2 இடமும் 4ஆம் இடத்தையும் பார்ப்பதனாலே லாபங்கள் பெருகி வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய கொடுப்பார். அதனால் லாபம் வரும். 6ஆம் இடத்தின் தொடர்பும் அப்படின்னு சொன்னதுனால பண வரவை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறது தெரியுது. வேலை இல்லாத அன்பர்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதும், புதிய வேலை வாய்ப்புகளை பற்றிய எண்ணங்கள் உண்டாகும். ஏற்கனவே வேலை செய்கிறவங்களுக்கு வேலை மாறலாமான எண்ணங்கள் உண்டாகும். இதனால் லாபத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். தொழிலிலும் புதிய அபிவிருத்திகள் செய்யக்கூடிய ஐடியாஸ் நிறைய கிடைக்கும். புதிய சம்பள உயர்வுகள் கிடைத்த தொழிலாளர்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் நல்லா காசு வரும் அப்படின்னு இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் திங்க் பண்ணுவாங்க. குழந்தைகள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதும்
குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் ஃபெர்டிலிட்டி ரிலேட்டட் மேட்டர்ஸ்லாம் கொஞ்சம் ஆர்வத்தை காட்டுவார்கள். இது ரிலேட்டடாக மருத்துவ செலவுகளும் உண்டாகும் அப்படிங்கிறதும் உண்டு. திருமண தடைகள் இருந்தவர்களுக்கு திருமண தடைகள் நிகழ்வாகும். மறுமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் வருவர்களுக்கு நல்லதொரு செய்திகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் அமைகிறது. முக்கியமாக கடன் சுமை குறையும். ஏன்னா இந்த மாதத்திலே ஹஸ்த நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் தான் பிள்ளையார் சதுர்த்தி வருது. அது உங்கள் ராசிக்குள்ளே தான் இருக்குது. அந்த ராசியில் தான் பிள்ளையார் பிறந்ததான்னு சொல்லுவோம். அந்த நாளன்று நீங்கள் அவசியம் விநாயகப் பெருமானை வணங்கும்போது அந்த விநாயகப் பெருமான்கிட்ட சுவாமிகிட்ட ஒரு காசை வச்சு, இந்த காசை நான் கடனுக்கு கொஞ்சம் அடைச்சி விடுறேன், எனக்கு கடனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கொடுன்னு வேண்டிக்கிட்டிங்கன்னா கடன் சுமை படிப்படியாக குறைந்து ஒரு ஸ்டேஜில் நில் டெட் ஃப்ரீ அப்படின்னு ஆகிடும். அதனால் கொஞ்சம் இதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். சண்டை, வம்பு, வழக்கு, மருத்துவ செலவு இதெல்லாம் கண்ட்ரோலில் இருக்கும். அதனால் வாழ்க்கையில் சுபிட்சங்கள் பெருகுவதற்கான நல்லதொரு வாய்ப்பும் இந்த மாதத்தில் உண்டு. இந்த மாதத்தில் ஒரு கூடுதல் தகவல் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சனி கிரகம், சுக்கிர கிரகம், குரு கிரகம், செவ்வாய் கிரகம்னு 4 கிரகம் ரொம்ப முக்கியமான கிரகங்கள். இவர்களை எல்லாம் ஜெயந்தி அப்படிங்கிற பிறந்த நாள் கொண்ட மாதம் இது. 17ஆம் தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு சனி பிறக்கிறார். செவ்வாய் 25ஆம் தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு பிறப்பார். 4ஆம் தேதி செப்டம்பர் அன்னைக்கு குரு பிறக்கிறார். 16ஆம் தேதி செப்டம்பர் அன்னைக்கு சுக்கிரன் பிறப்பார். அது தவிர வாமன ஜெயந்தியும் ஹயக்ரீவ ஜெயந்தியும் ஓண நட்சத்திரம், ஓணம் அப்படி திருவோணம் அப்படிங்கிறதுல நடக்கும். இது 5ஆம் தேதி செப்டம்பர். முழுமுதற் கடவுள் விநாயகப் பெருமானே பிறந்த ஒரு நல்லதொரு மாதம். அதனால் எல்லா விதத்திலும் கூடுதலாக உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையட்டும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன்.